தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய யோசிக்கின்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய யோசிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக இனிமேல் ஆட்சியை பிடிக்குமா என்பதை கேள்விக்குறி. அதிமுகவின் வாக்கு வங்கி 20%க்கும் கீழாக குறைந்து விட்டது. தற்பொழுது அடுத்து நடைபெற உள்ள பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4வது இடம் 5வது இடத்துக்கு தான் தள்ளப்படும். 6% வாக்குகள் பெறுமா என்பதே கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து பலர் சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை 6 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள். தற்பொழுது ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் தமிழக வெற்றி கழகத்தினர் பேரம் பேசினர். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விரும்பினார். அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விரும்பினால் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து இணையுங்கள், மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஆதவ் அர்ஜுனா கூறினார். ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ், உணவுத்துறை அமைச்சர், தற்பொழுது நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அவரிடம்தான் இந்த பேரம் பேசப்பட்டது. தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையுங்கள் என்று. ஆனால் தற்பொழுது காமராஜ் யோசிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு ஆர்வமாக உள்ளார். ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்தால் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் 2 பேரும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு செலவு செய்ய அவர்களிடம் அதிகமான கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் உள்ளன. ஆனால் காமராஜ் அவர்கள் தன்னிடம் மீண்டும் செலவு செய்ய பண வசதி கிடையாது. ஆக தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்தால் செலவு செய்ய பணம் கிடையாது. ஆகவே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய யோசிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தாமதமாகிறது.